கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் என்பது எதை குறிக்கும் என்றால், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை குறிக்கும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளை குறிக்கும். வயது சென்ற காலத்தில் உங்கள் தாய் தகப்பனை இப்பொழுது இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கிருபையாய் பார்த்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வயதானவர்களை அசட்டை பண்ணக்கூடாது, வயதானவர்கள் மீது கோபப்படக்கூடாது, வயதானவர்களிடத்தில் எப்பொழுதுமே எரிச்சல் அடையக்கூடாது. அவருடைய மன நோக்கத்தின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எப்பொழுதே நன்மைக்கு எதுவாய் வழி நடத்தும். அதே போல வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இந்த நாளில் சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழிவான வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஒரு பிள்ளையை உயர்த்தி பேசுவாங்க, ஒரு பிள்ளையை தாழ்த்தி பேசுவாங்க. அதுவும் பிதாக்களிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை செய்ய மாட்டார். என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய சிற்சையிலும் போதையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதன் பிரகாரம் பிள்ளைகளை நீங்கள் சிறு வயதிலிருந்தே வளர்க்க வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளை சாகும் வரை இதை விட மாட்டான். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை எப்படி பிதாக்கள் வளர்க்க வேண்டும் என்கிற ஞானம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பிள்ளைகள் இந்த நேரத்துக்குள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று பெற்றோர்கள் சொன்னாலும் அந்த நேரத்துக்கு வருவாங்க. ஒரு இடத்துக்கு போனால் கூட பெற்றோர்களிடத்தில் அவர்கள் கேட்டு நீண்ட நாட்கள் கேட்டு உத்தரவு வந்தவுடன் போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். இந்த நாளில் எல்லாமே தலைகளாய் மாறிவிட்டது. என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, பிள்ளைகளும் பெற்றோர்களும் கர்த்தருடைய கிருபை. இந்த நாளில் ஒரு குடும்பம் சமாதானமாக இருந்தால்தான் நீங்கள் கிருபையின் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு தாய்க்கு விரோதமாய் தகப்பன், தகப்பனுக்கு விரோதமாய் தாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாய் தகப்பன், தாய் தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகள், இப்படி குடும்பம் இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இருக்காது. கர்த்தர் மீண்டுமாய் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் இருங்கள், கர்த்தரிடத்தில் ஜெபத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நன்மைகளை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.